அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தியூடாக உங்களை சந்திக்கின்றோம். எமது சர்வதேச நேர்களில் குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாக்குகளினால் தெரிவானவர்களின் கடமை நாட்டை முன்னேற்றுவதை ஒழிய வீதியில் நடந்து செல்வதல்ல, ஜனாதிபதி கருத்து. பாத யாத்திரை நிட்டம்புவையிலிருந்து கிரிபத்குடிக்கு. பண்டாரநாயக்க சமாதி மூடப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கவலை. සමාධිය හදලත් අවුරුදු 60කට පවන කිට්ටුවේ මෙතනට ලොකු වැද්දයක් කරන්න යනවා කියන ඒ සැකේ සහ ආරංචිය මත අපිට සමාධිය වහන්න සිද්ධ වෙනවා. அமைச்சர் விஜயமுனி சொய்சா வருத்தம். මම කෝට්ටක් කරන් කාමරයට ගිහිල්ලා තරම උස්සලා මගේ පස්සේ බැස්තම දෙකක් දාගත්තා. முதலில் உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் எமது அவதானம். பாதம் தேயும் வரை நடப்பதை விடுத்து நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒன்றிணைவதே மக்கள் வாக்கினால் தெரிவான மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இன்று புலனறுவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்தார். இன்று புலனறுவையில் 3100 கிலோமீட்டர் தூரமான வீதிகளை புனரமைப்பதற்கான வேலைத்திட்டம் ஒன்றினை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். புலனறுவை மாவட்டத்தில் 170 கிலோமீட்டர் வீதியை புனரமைக்க 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் இவை அனைத்தையும் முன்னெடுத்துச் செல்கின்றோம். பொருளாதார சிரமங்கள் தொடர்பில் பலர் நமக்கு குற்றம் சுமத்துகின்றனர். வரி தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றன. நாம் பொறுப்பேற்கும் போது 9 லட்சம் கோடி நாடு உலகிற்கு கடன்பட்டிருந்தது. அந்த தொகையை எழுதுவதற்கு எவ்வளவு சிரமமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். பாரிய அபிவிருத்தி தொடர்பில் பேசும்போது மக்களை கடனில் இருந்து மீட்க வேண்டும். எனவே நாட்டை அபிவிருத்தி செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு வீதியில் நடந்து சென்று பலனில்லை. நாட்டை அபிவிருத்தி செய்ய முறை ஒன்று உள்ளது. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான கொள்கை என்னவென்பதனை அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இன்று நிட்டம்புவில் இருந்து கிரிபத்குட வரை சென்றது. 4வது நாளாக இன்று நிட்டம்புவ நகரில் பாத யாத்திரை ஆரம்பமான போது அங்கே எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. சமய தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை இவ்வாறு ஆரம்பமானது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றும் பாத யாத்திரை ஆரம்பமான இடத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. கொரகொல்லை பண்டாரநாயக்க சமாதிக்கு இன்றும் அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. சமாதி இன்று மூடப்பட்டிருந்ததுடன் அதற்கு பின்புறமாக இவர்கள் பயணித்தனர். முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்த காட்சி இவ்வாறு பதிவானது. பண்டாரநாயக்க சமாதிக்கு அருகில் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் என்ற வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கையை அடிப்படையாக கொண்ட அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நோக்கமாகும். பாத யாத்திரை கண்டி கொழும்பு பிரதான வீதியின் கடவத்தையூடாக கிரிபத்கோட நகரை அடைந்தது. இவர்களின் பாத யாத்திரையில் இடைநடுவே இவ்வாறான சம்பவங்களையும் எமக்கு காணக்கூடியதாக இருந்தது.
ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை நாளை கொழும்பை வந்தடைய உள்ளது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை அவ்வாறு செல்கையில் ஹொரகொள்ளை பண்டாரநாயக்க சமாதி வளாகம் இன்று மூடப்பட்டிருந்தது. சமாதிக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போலீசாரிடம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி இன்று ஹொரகொள்ளையில் வைத்து இது குறித்து கருத்து தெரிவித்தார். සමාධිය හදලත් අවුරුදු 60කට පමණ කිට්ටුයි. சமாதியை அமைத்த 60 வருடங்களாகின்றன. முதல் தடவையாக மஹிந்த ராஜபக்சவின் செயற்பாடுகள் காரணமாக சமாதியை மூட வேண்டி ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு தடவை அவர்கள் இந்த சமாதிக்கு கல்லெறிந்தனர். 6 வருடங்களுக்கு முன்னர் அந்த சம்பவம் இடம்பெற்றது. மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்த 2 சகாக்கள் அதனை செய்திருந்தனர். அவர்கள் மீண்டும் அதனை செய்ய முற்படுகின்றார்கள் என்ற செய்தி கிடைத்தது. அதனால் சமாதியை மூட வேண்டி ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லாமல் செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச முயற்சி செய்கின்றார். கோத்தாபய ராஜபக்ச போன்றோர்கள் 100 மில்லியன் அரசு நிதியை செலவிட்டு அவர்களின் தந்தையின் சமாதியை ஹமாதோட்டையில் அமைத்தனர். මිලියන් 100ක් විතර රජයේ මුදල් වියදම් කළ එයාගේ තාත්තට ස්මාරකයක් හැදුවා හම්බන්තොට පැත්තේ. බණ්ඩාරනායක මැතිතුමාගේ සමාධිය හැදුවේ මැතිණියගේ නායකත්වයෙන්. தமது ஆதரவாளர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டிருக்கின்ற அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்தார். கெகிராவர விஹாரில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தார். இது மிகவும் கீழ்த்தரமான செயலாகும். பணம் செலுத்தி அனுமதியை பெற்று ஒளி பெருக்கிகளுக்கும் அனுமதி வழங்கியதன் பின்னர் ரத்து செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும். இவ்வாறு செயற்பட்டால் ஜனநாயகம் இல்லாது போய்விடும். அதனை பார்ப்போம். அதனை பெறுவதற்கு எதிர்பார்த்துதான் இவற்றை மேற்கொள்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த அந்த கருத்து தொடர்பில் காலியில் அமைச்சர் சந்திம வீரக்கொடி பதிலளித்தார். மைதானத்தை ஒதுக்குவதற்கு இடமளிக்கவில்லை என அவர்கள் கூறினாலும் அவர்களால் மைதானங்களுக்கு வர முடியும். எந்தவித பிரச்சனையும் இல்லை. காலி முகத்திடலுக்கு வருமாறு நாமும் அழைப்பு விடுக்கின்றோம். மக்கள் கூட்டம் இருக்குமாயின் காலி முகத்திடலுக்கு வாருங்கள். கட்சியின் மத்திய செயற்குழு என்ற வகையில் நாம் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். நமது நோக்கம் கட்சியை பிளவுபடுத்துவதல்ல. கட்சியை வளப்படுத்தி ஒழுக்கமுள்ள கட்சியாக மாற்றுவதே எமது நோக்கமாகும். அரச வாகனங்கள் 2 முறைகேடாக பயன்படுத்தி வரக்காப்பள பகுதியில் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரையில் பங்கேற்ற நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று வரக்காப்பள நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்தின் விமான நிலைய கிளையின் தலைவர் எம் வர்ணசிறி முகந்திரம் மற்றும் குறித்த வாகனங்கள் 2 சாரதிகளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் தர்மசிறி சேனநாயக்கவின் நினைவு தின நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வை தாம் ஏற்பாடு செய்வதாக தெரிவித்து விமான நிலையம் மற்றும் விமான சேவை சுதந்திர சேவை சங்கத்தின் சிலர் அங்கிருந்து 2 வாகனங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் பாத யாத்திரை நெருங்கும் போது அந்த வைபவத்தை நடாத்தி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் விமான நிறுவனத்தின் வாகனங்களை பயன்படுத்தி சேனநாயக்கவின் உருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக பின்னர் அறிய கிடைத்தது. எனவே அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் நேற்று பிற்பகல் விமான சபை சுதந்திர சபை சங்கத்தின் தலைவர் எம் வர்ணசிறி முகந்திரம் மற்றும் 2 சாரதிகளை போலீசார் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் நாளை மீண்டும் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை தற்பொழுது அரசியல் மேடைகளிலும் சூடுபிடித்துள்ளது. அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இன்று பாத யாத்திரையை இவ்வாறு விமர்சித்தார். சுவைத்த எலும்புகளின் இரத்தவாசம் காரணமாகவே பாத யாத்திரை செல்கின்றனர். வேறு நோக்கம் அதில் இல்லை. அந்த இரத்தவாசம் மற்றும் சுவைக்கு பின்னாலேயே அவர்கள் பாத யாத்திரை செல்கின்றனர். இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காக அல்ல. நாம் பிளவுபட்டால் தோல்வி காண்போம் அல்லவா? அதனால் பைத்தகரசை போன்று தத்துவம் பேசும் பிரதேச சபை தலைவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறுகின்றனர். போலீசிலிருந்து சில்வா என்பவர் வந்தார். நானே அவரை அழைத்து வந்தேன். அதற்காக நானே எனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த குற்றத்திற்காக உண்மையிலேயே நான் ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று சாரத்தை உயர்த்தி நானே தாக்கிக் கொள்ள வேண்டும். வேறொருவருக்கு தண்டனை வழங்க முடியாது என்பதனாலேயே நானே என்னை தண்டித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் கந்தர் மடத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்கள் அணுகப்பட வேண்டும் என்று பொதுவான ஒரு கோரிக்கை ஒன்று வடகிழக்கு மக்கள் முன்வைக்கின்ற பொழுது அதை குழப்பி அடிக்கக்கூடிய வகையிலே
அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தப்ப வைக்கக்கூடிய வகையிலே தென்னிலங்கையில இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பாத யாத்திரைகள், போராட்டங்கள், இப்படி பல விடயங்களை நடத்தி ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சிங்கள தேசியவாதத்தை கூடுதலாக வலியுறுத்தக்கூடிய வகையிலே செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் வரலாறு. கிடைக்க வேண்டிய நீதியின் அடிப்படையிலே கிடைக்க வேண்டிய விடயங்களை தமிழ் மக்களுக்கு கிடைக்காமல் பண்றதும், சிங்கள மக்கள் மட்டத்தில் கூடுதலாக தங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலையும் ஆட்சியிலே இருந்த தரப்புகளும் எதிர்கட்சியிலே இருக்கிற சிங்கள தரப்புகளும் செயல்பட்டு வந்தன. அந்த பின்னணியிலே தான் இன்றைக்கு ராஜபக்சவுடைய பாத யாத்திரை அமைந்திருப்பது முக்கியமாக தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். ராஜபக்சவை குறிவைக்கிறதை தாண்டி நாங்கள் ஒரு அரசியலுக்கு நாங்கள் போக போகிறோமா, வெறுமனே ராஜபக்ச தான் பிரச்சனையாக எங்கட மக்களுக்கு காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கத்தை செய்ய வேண்டிய விடயங்களை செய்யாமல் இருப்பதற்கு நாங்கள் காப்பாற்ற போகின்றோமா? என்னால் வரப்போற காலகட்டங்களில் ராஜபக்ச குழப்புவர் என்றதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய விடயங்கள் அரசியல் தீர்வாக இருக்கலாம், பொறுப்பு கூறலாக இருக்கலாம், அந்த விடயங்களை நாங்கள் கைவிடப் போகிறோமா? நாட்டில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நல்லிணக்கத்துக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் நல்லிணக்க பொறுமுறைக்கான மக்கள் கருத்தறியும் செயலணி இன்றும் யாழ் வடமராட்சியில் நடைபெற்றது. இன்னும் சில பிரதேசங்கள் ராணுவ கட்டுப்பாட்டிலே இருக்குது. மக்களிடம் சரியான முறையில் கொண்டு செல்லப்படவில்லை. அரசாங்கம் நமக்கு தேவையான, அதாவது பிரைவேட் லேண்டை எடுக்கிற முறைகள் நிப்பாட்டப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் மக்களுக்குரிய உறுதிகள் இருந்தால் அல்லாட்ட மக்களுக்குரிய காணிகள் அனைத்தும் மக்களிடம் சரியான முறையில் பகிரப்பட வேண்டும். சில படுகொலைகள் நமது பிரதேசத்திலும் சில இடங்களில் சில முந்திய ஆர்மி கேம்புகளுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சித்திரவதை முகாம்களாக இருந்திருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணாமல் போனோர் சம்பந்தமாக இந்த கேம்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதுக்கு பிறகு இங்க வெல்வெட்டுத்துறையில் நடந்த சில இதுக்கு அம்மாவே சொல்லியிருக்கேன், சைக்கிளை விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் நிற்கிறான்னு பேர் நடத்தினா போக இங்க இல்லைன்னு சொல்லிடணும். அதே ஆமிக்க அப்ப அந்த ஆமியிட்ட போய் கேட்கலாம். பொலிசட்ட சொன்னா பொலிஸ் சொல்றது ஆமிக்கு இல்லை. அப்ப பொலிசுக்கும் ஆமிக்கும் ஒரு இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யார் தந்தன்னு சொல்லணும். அப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் எடுபடாது. அப்ப அந்த அம்மா எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? காணாமல் போன சம்பந்தமாக அந்த அம்மாவட்டியே ஆதாரத்தை கேட்டால் அந்த அம்மா எவ்வாறு அந்த ஆதாரத்தை எடுத்துக்கலாம்? மாமியை தான் சொல்லுவார். சட்ட விதிகள் புதிதாகவோ அல்லது சிங்கள தமிழ் மக்களுக்கு பொதுவானதாகவோ உருவாக்கப்பட்டு அதன் முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். காணாமல் போனது இவ்வளவு காலம், அதுல இருந்து இவ்வளவு வருஷம், அதுக்கு பிறகு இவ்வளவு காலம், அவ்வளவுத்தையும் கணக்கிட்டு இந்த அரசாங்கத்தால் நஷ்ட ரீதியில கொடுக்க முடியுமா? மற்ற இந்த விசாரணைகளை பொறுத்தவரையில் அது என்ன வெளிநாட்டு விசாரணையா இல்லாட்டி உள்நாட்டு பொறிமுறையா என்ற கன பிரச்சனைகள் வருது. கொலை செய்த கொலைகாரனை கொண்டு விசாரணை நடத்தலாம். இலங்கையை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டை சேர்ந்த இதை பற்றி அக்கறை உள்ள பலரை கொண்டு முழுக்க உள்நாட்டு பொறுமுறை என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கொலைகாரனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி எடுப்பார். வெளிநாடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப சில நடந்த விஷயங்களை உள்நாட்டில் இருக்கின்ற அது தமிழ், முஸ்லீம், சிங்களம் என்ற 3 பேரையும் சேர்ந்த ஒரு ஆக்களும் வெளிநாட்டுக்காரரும் இருக்க வேண்டும். 80% ஆக்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களாக அந்த பொறிமுறையில் இருக்க வேண்டும். அந்த பலி காண போன இழப்புகள் அவைக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் இப்போ சும்மா இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவைக்கு அது தெரியாது. நேரடியாக பாதிக்கப்பட்ட தான் அந்த இப்போ எங்கள் தமிழ் தேசியம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு தினமும் அந்த வேலை தெரியும். ஏன்னா அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. தமிழ்நாடுகளில் போய் சொல்கிறோம் எங்களோட மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். உண்மையாக அது உண்மைதான். அவன் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். பாதிக்கப்பட்ட நாங்கள் தான். அப்படி இனி இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கணும்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த தடுப்பில் இருக்கிறார்களை விடுதலை செய்யணும். இப்போ உண்ணாவிரம் இருந்தாங்க, ஒரு பெரிய யோசனை லஞ்ச உண்ணாவிரம் இருக்க நம்ம இந்தியா ஓடிடுவார். அவருக்கு அங்கே விட நாளைப்பு வந்துடும், அவர் அங்கே ஓடிடுவார். அவருக்கு பிரச்சனை இந்தியாவில், இங்கே ஒரு பிரச்சனை உண்டா, அவருக்கு பிரச்சனை இந்தியாவில். நாங்கள்லாம் போட்டு வேற கொண்டு வந்தது. சட்டம் மாற்றப்படணும்னா மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை. இவங்களை தெரிவு செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கார தெரிவு செய்த மக்கள். ஹபுத்தலை பிரத்தன்பளை பகுதி மக்களுக்காக நிர்மாணிக்கப்படும் 67 வீடுகளுக்கான அடிக்கல் நடும் விழா இன்று நடைபெற்றது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 47 வீடுகளும், பசும்பொன் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 20 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன.
2500 ரூபாய் தோட்ட தொழிலாக்கி வாங்கி கொடுத்த பெருமை எங்களுக்கு தான் இருக்குது. இன்னைக்கு தோட்ட தொழிலாளர் நெஞ்சு எரியுது. அவங்க நெஞ்சு எரிச்சல குறைக்கிறதுக்காக நான் பெட்ரோல் எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போறேன். கம்பெனி முன்னுக்கு போயிட்டு நான் வைக்க சொல்லி ஒருத்தர் சொல்றாரு இடாத்துமுதாரு. நான் சொன்ன எனக்கு வைக்க பெட்ரோல் கொண்டு போனேன்னு பார்லிமெண்ட்ல போயிட்டு பேசாம உங்க அப்பா நடுவிட்டு போயிட்டு பேசுறது தோட்டத்தோட பிரச்சனை. பார்லிமெண்ட்ல தான் போயிட்டு பேசணும், அங்கதான் போராடணும். அதுக்கு தான் மக்கள் அனுப்பி இருக்குது. பார்லிமெண்ட் நாட்களை சூடாக போல. இப்ப 2500 ரூபாய் கிடைச்சது கொஞ்சம் பேத்துக்கு வைத்திருச்சல். இப்ப அறிக்கை விடுறாங்க. இங்க யாரும் தன்னாட்சி புரியாத மலையத்துல பிரதேச சபைக்கு வரணும். இந்த தோட்ட தொழிலாளர் பிள்ளைகள் மாகாண சபைக்கு வரணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும். மலையத்துல வாழ்ந்து பிறந்து அனுபவிச்சு அந்த துன்பம் துயரத்தையும் நல்லா அனுபவிச்சிருக்குதாயா அதை பத்தி சபையில பேச முடியும். 5 ஸ்டார்ல விஸ்கியும் பிரண்டி அடிக்கிறவனுக்கு தெரியாதையா? மக்கள் சொல்லுவாங்க எந்த நேரத்தில் யார பத்த வைக்கணும்னு சொல்லி மலைய மக்கள் சொல்றாங்களோ அப்ப பத்த வைக்கிறையா எங்க மக்கள் துரோகிய. நாங்கள் அன்று போட்ட பிள்ளையார் சொல்லி இன்று 4 வருடங்களிலே 50,000 வீடுகளை மலையகத்திலே கட்ட முடியும் என்ற அந்த நிலைமைக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றது. முன்பெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் வெவ்வேறு பக்கம் தங்களது முகத்தை நவக்கிரகங்களைப் போல் திருப்பி வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒற்றுமை என்ற பேச்சுக்கு இடமில்லாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் இன்று நிலைமை மாறி போயிருக்கின்றது. முன்பு அவ்வாறு அல்ல. அந்த அமைச்சு ஒருவரின் கீழ் இருக்கும் போது ஏனைய அமைப்புகள் அங்கே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமையில் இருக்கும் போது அந்த அமைச்சுக்கு அதிகமான பணத்தை ஏன் நீங்கள் ஒதுக்கி கொடுக்கின்றீர்கள்? அந்த அமைச்சுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த அமைச்சை நீங்கள் ஆதரிக்க வேண்டியதில்லை, அந்த அமைச்சுக்கு நீங்கள் உரம் போடுவதில்லை என்றெல்லாம் நாட்டின் தலைவர்களிடம் போய் கூறிய ஒரு காலகட்டம் இருந்தது. பாராளுமன்ற பற்றியில் அவர்கள் பேசக்கூடாது. ஏன் வருவதில்லை? பாராளுமன்றத்தில் முறையாக ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. செய்யற வேலைதான். ஒருத்தர் தலைவர், இன்னொருத்தர் செயலாளர். தலைவருக்கு வேலை பாராளுமன்றத்தில் வந்து செயலாளருக்கு லீவு கேட்கிறது. 7 மினிட் சபாநாயகர் லீவு கேட்க வேண்டியது அவர் வராம இருக்கிறது. இது 2 பேருக்கு பாராளுமன்றத்துக்கு தேவையா? பாராளுமன்றத்தில் லீவு போட்டு இங்கே தானே இருக்கிறீங்க. என்ன சுகம் இல்ல? உங்களுக்கு தோட்டம் முழுக்க போயிட்டு 2500 ரூபாய் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும். கூட்டம் போட்டு அவனை இவனு பேச முடியும். பாராளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு லீவு. கொழும்பில் வாகன நெரிசலில் நாம் சிக்கிக் கொண்டால் எமக்கு ஏற்படும் உணர்வு குறித்து நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் பல மைல் தூரம் பாதைகளின்றி நடந்து செல்லும் மக்களும் எம்மத்தில் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்களா? வாழ்க்கை பூராக சம்பாதித்த பணத்தின் மூலம் கட்டியெழுப்பிய அனைத்தும் காற்றிருந்து வந்த யானைகளினால் ஒரு நிமிடத்தில் அழித்தொழிக்கப்பட்டால் ஏற்படும் வேதனையை நீங்கள் உணர்வீர்களா? எமது நாட்டில் தினந்தோறும் இவ்வாறான அனுபவங்களை பெறும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் இன்று 12வது நாள். හින්දා තමයි අපිට හරිම කරදර. හේතුව මේ මු ගෙනල්ලා දානවා අලින්ගෙන් බේරෙන්න බෑ. පාරේ දෙපැත්තේ අලි. கடந்த 2 வருடங்களாக கந்தலாய் சூரியபுர 9ஆம் கட்டை மக்கள் தமது உயிரை பணயம் வைத்து அன்றாடம் தமது இரவினை கழிக்கின்றார்கள். ஒரே நாளில் விளைநிலங்களை அழிக்கும் காட்டு யானைகள் மறுநாள் வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த வருமானம் மூலம் கட்டிய வீட்டினை அழிக்கின்றது. பாதுகாப்பிற்காக எழுப்பிய யானை வேலியே இது. මේක කවුරුරි කමන්න මාත්‍රම හරි සත්‍යමත් විදියට මේක හදලා දෙනවා නම් තමයි අපිට වඩාම හොඳ. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தின் பிரச்சனையை உங்கள் ஒத்துழைப்புடன் தீர்ப்பதற்கு நாம் தயார். இந்த சேதமடைந்த வீதியூடாக பிபில யாழ்கும்புர வரல கிராமத்துக்கு செல்வது நகரத்தில் வசிக்கும் நமக்கு ஒரு புதுவித அனுபவமாகும். இருப்பினும் இந்த கிராமத்தில் வசிக்கும் 60 குடும்பங்களுக்கும் தமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த வீதியினூடாக பயணிக்க வேண்டியது கட்டாயமாகும். அன்றாடம் பாடசாலை செல்லும் பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார், அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் எந்த தரப்பினராக இருந்தாலும் இந்த வீதியூடாகவே பயணிக்க வேண்டியிருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தில் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வீதி நீரோடையாக மாற்றம் பெறுகின்றது. அதற்கு முன்னர் இந்த வீதியை புனரமைப்பதே நியூஸ் ஃபர்ஸ்ட் 100 நாட்கள் செயற்திட்டத்தின் இலக்காக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளான மக்களுக்காக மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தற்போது பல திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றது. மாத்தறை வெலிகம பொராலகம குடிநீர் திட்டமும் அதில் ஒன்றாகும். சீக்கிரமுள்ள தமணியாய வீதியை புனரமைத்து அதனை அடுத்த வாரம் மக்கள் பாவனைக்காக வழங்குவதற்காக மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தயாராக இருக்கின்றது. சிந்தியுங்கள்,
நீங்கள் இன்று உறக்கத்தில் இருக்கும் போது காட்டு யானைகள் உங்களது வீடுகளை துவம்சம் செய்தால், தாகம் தீர்க்கும் தண்ணீரே உங்கள் மரணத்திற்கு வித்திட்டால், உங்கள் பிள்ளைகள் உயிரை பணயமாக வைத்து உடைந்த பாலத்தினூடாக பயணிக்க நேரிட்டால், இதுவே எமது நாட்டில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை நிலையாகும். நாம் மாற்றிடுவோம், ஒன்றிணைவோம். உங்களது ஒத்துழைப்புகளுக்கு எமது ஃபேஸ்புக் பக்கத்திற்குள் பிரவேசியுங்கள் அல்லது அழையுங்கள் 0114-896-896. மக்கள் சக்தி 100 நாட்கள். நாம் நமது நாட்டை மாற்றிடுவோம். இளைஞர்களாகிய நாம் தலா 5 லட்சம் ரூபாய் உலகிற்கு கடன்பட்டவர்கள். இதுகுறித்து நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். இவ்வாறு நாடு அதிக அளவில் கடன் சுமையில் தவிப்பதற்கு பாரிய அளவிலான திட்டங்களும் முக்கிய காரணமாகும். இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் விமான சேவையும் நாட்டின் கடன் அதிகரிப்புக்கு காரணமாகியுள்ளது. நாட்டின் தேசிய விமான சேவைக்கு இந்த பின்புலத்தில் என்ன நடைபெறும்? ஸ்ரீலங்கன் விமான சேவை 21 விமானங்களை கொண்டுள்ளதுடன் 6800 உள்ளக மற்றும் சர்வதேச சேவைகளை முன்னெடுக்கின்றது. விமான நிறுவனத்தின் 94.68 விதமான பங்குகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதுடன் 5.32 விதமான பங்குகள் ஊழியர்களுக்கு பிரிந்து செல்கின்றது. கடந்த சில வருடங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் வருடாந்த அறிக்கைகளை ஆராய்கின்ற போது இந்த நிறுவனம் தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளமையை காண முடிகின்றது. இந்த பின்புலத்தில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கன் விமான சேவையை அரசு வர்த்தக சேவையாக தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் சிக்கல்கள் காணப்படுவதாக அரசாங்கம் கருதுகிறது. எனினும் புள்ளிவிவரங்களை ஆராய்கின்ற போது ஸ்ரீலங்கன் விமான சேவை அடைந்துள்ள நட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றமையே காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த நிறுவனத்திற்கு நிதியை முதலீடு செய்வதற்கு தயாரில்லை. குறிப்பாக முகாமைத்துவம் மற்றும் அவர்களின் நிதி முதலீடு என்பவற்றுக்கு இயலுமான நிறுவனம் ஒன்று தொடர்பிலேயே சிந்திக்கின்றோம். கடந்த காலங்களில் எமிரேட்ஸ் நிறுவனம் 45 வீதமான உறுப்புரிமையை பெற்றிருந்தது. நாம் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை. அரசாங்கத்திற்கான உரிமையை அதிகரித்துக் கொள்ளவே நாம் முயற்சிக்கின்றோம். அரசாங்கத்திற்கு அதிக உரிமை காணப்பட்டாலும் முகாமித்துவத்தை தொடர்ந்தும் வைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதில்லை. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவ்வாறு கூறுகையில் 2015 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு தீர்மானிப்பதாக இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் நிதியமைச்சு வெளியிட்டிருந்த நாட்டின் நிதி நிலைமை தொடர்பிலான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுத்தமான இருப்பு நிலை சான்றிதழை அடிப்படையாக வைத்து பங்குதாரர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு முதலீட்டாளர்களை தேடும் முயற்சிகள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் விமான நிறுவனத்தின் 3 விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. A330 ரக 3 விமானங்கள் குத்தகை அடிப்படையில் பாகிஸ்தான் சர்வதேச விமான சேவைக்கு வழங்குவதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்தது. குறித்த 3 விமானங்களும் விமான பணியாளர்களுடன் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதுடன் குத்தகை அடிப்படையில் பாகிஸ்தான் விமான நிறுவனம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். கடந்த அரசாங்கம் 350-900 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு உடன்படிக்கை செய்து கொண்டது. இந்த விமானங்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்துள்ளனர். குறிப்பாக சந்தை விலையை விட 30 வீதத்திற்கும் அதிகமான நிதியை கொடுத்து அவற்றை கொள்வனவு செய்துள்ளனர். இந்த விமானம் 17 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும். 17 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய விமான சேவை ஒன்றை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் முன்னெடுப்பதில்லை. எனவே இது ஒரு ஊழல்மிகு உடன்படிக்கை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த உடன்படிக்கை ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்டுள்ளமையினால் நமக்கு அதனை முன்னெடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. அந்த விமானங்களை கொள்வனவு செய்துள்ளமையினால் எமது விமானங்களை குத்தகை அடிப்படையில் வேறு நாடுகளுக்கு வழங்க வேண்டி ஏற்படுகின்றது. இலங்கையிடமிருந்து பெற்றுக்கொண்ட விமானங்களை சொகுசு விமான சேவையாக லண்டனுக்கு நேரடி விமான சேவையாக பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் விமான சேவையின் பேச்சாளர் ஒருவர் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் விமான சேவை இலங்கை விமானங்களை பயன்படுத்திக் கொண்டு ஐரோப்பாவுக்கான விமான சேவையை விஸ்தரிக்கும் போது ஸ்ரீலங்கன் விமான சேவை ஐரோப்பாவுக்கான விமான சேவைகள் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. பாரிஸ், ரோம், பிராங்க்பர்ட் விமான சேவைகள் நிறுத்தப்படவுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் விமானங்களை தரையிறக்குவதற்கு குறித்த விமான நிறுவனங்களில் அதிக இடங்களை ஒதுக்கியுள்ளதுடன் அதிக காலவரையும் வழங்கப்பட்டுள்ளன.
විදේශීය ගුවන් සමාගම් வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஐரோப்பாவிற்கும் ஜப்பானிற்கும் விமான சேவையை முன்னெடுக்கும் போது எம்மிடமுள்ள அனுமதி பத்திரத்தை அவர்கள் சந்தர்ப்பமாக பெறுகின்றனர். ஆகவே தனியார் முதலீடுகள் காரணமாக நாடு என்ற வகையில் எம்மிடமுள்ள பெறுமதியான சான்றிதழை இழந்து சர்வதேச விமான சேவைக்கான சந்தர்ப்பங்களையும் இழக்கின்றோம். සිදුකිරීමේ ජාතික ගුවන් සේවයේ සතු අවස්ථාවනුත් අපිට අහිමි වෙනවා. இதேவேளை ஸ்ரீலங்கன் விமான சேவை இதுவரை காலமும் மேற்கொண்ட விமான நிறுவன தரை நடவடிக்கைகள் விமான நிறுவனம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் கீழ் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக நிறுவனம் 8 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டன. தேசிய விமான சேவையின் விமானங்கள் 18ஆக குறைக்கப்பட்டு அதன் பல சேவைகள் இழந்துள்ள இந்த பின்புலத்தில் புதிய முதலீட்டாளர் ஒருவருக்கான அழைப்பினை அண்மையில் அரசாங்கம் பத்திரிகை மூலம் விடுத்திருந்தது. ප්‍රථමයෙන්ම අපිට ස්ථාවරයක් තිබිය යුතුයි අපි මේක දෙන්නේ කොහොමද කියලා. இதனை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு பெற்றுக்கொண்டோம் என்பதை விட எவ்வாறு வழங்குகின்றோம் என்பது தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது விமான நிறுவனத்தை எந்த ஒரு விதத்திலும் வழங்க முடியும் என்று கூறி அதற்கு தயாராக இருத்தல் தேசிய பொறுப்புகளை புறந்தள்ளி செயற்பட முயற்சியாகும். விமான நிறுவனம் தொடர்பில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே காணப்படுகின்றன. பாரிஸ், பிராங்க்ஃபர்ட், ரோம் ஆகிய நகரங்களுக்கான விமான சேவையை நிறுத்திவிட்டு வேறு ஒரு நிறுவனத்திற்கு இதனை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இறுதியில் இந்த விமான சேவையை இல்லாமல் செய்யவே முயற்சிக்கின்றனர். திட்டத்துடன் முன்னெடுக்கும் செயற்பாடாகவே நாம் இதனை காண்கின்றோம். இலங்கையிடம் அதிக விமான சேவை நிறுவனங்கள் இல்லை. ஒரே ஒரு விமான சேவை நிறுவனமே உள்ளது. அது போட்டித்தன்மை மிக்கதல்ல. அது அரசாங்கத்தின் கீழே உள்ளது. குறிப்பிட்ட சில காலம் எமிரேட்ஸ் நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்பட்டிருந்தது. மீண்டும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளும் போது 4000 மில்லியன் ரூபாய் லாபம் ஏற்பட்டிருந்தது. எனினும் ஒரு வருடங்களின் பின்னர் 1,2816 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்ளும் போது விமானங்கள் உட்பட மொத்த சொத்துக்களின் பெறுமதி 15,536 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. எனினும் இன்று என்ன நடந்துள்ளது என்று அதன் பெறுமதி மறை 74,106 மில்லியன் ரூபாவாகும். தற்போது இந்த விமான நிறுவனத்தை எவராவது பெற்றுக் கொண்டால் விமானங்களுடன் ₹1 வழங்குவதாக அமைச்சர் கூறுகின்றார். தற்போது ₹1 இதனை பெற்றுக் கொள்வதற்கு எவரும் இல்லை. சொத்துக்கள் மறை பெறுமதி கொண்டுள்ளன. ஆகவே இதனை பெற்றுக் கொள்ளுமாறு அரசாங்கம் நாளை யாருக்காவது கூறும். வடமாகாணத்தில் 2 பொருளாதார மத்திய நிலையங்களை அமைக்கும் தீர்மானத்தினால் நிதி வீண்விரயமாகலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி 2 விதமாக சரியான மோசமான நிலைப்படும். வேற மாவட்டத்தை பார்க்க மாவட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பொருளாதார மத்திய நிலையம் ஒரு இடம் தான். மத்திய நிலையம் சொன்னா ஒரு இடம் தான். இது 2 இடமா பிரிச்சு என்ன செய்யறதுன்னு இந்த நிதிகள் எல்லாம் வீணாக போகுது. இதுக்கு தமிழ் கூட்டமைப்பும் ஒரு உடன்பாடு இல்லாமல் ஒரு நிலப்பாட்டில் இருக்குது. மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து இருக்கணும். தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றா இருந்து செயல்படணும். இது மக்கள் பிரதிநிதிகள் 2-3 கட்சியா பிரிஞ்சு போச்சு. அப்ப பிரியுள்ள மத்திய நிலையம் 2 தானே பிரிய போகுது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கட்சி 3 இருந்தா மத்திய நிலையம் 2 தானே போகுது. இலங்கையில் வேறு எந்த மாவட்டங்களிலும் இல்லாத முறையில் வடக்குக்கு மட்டும் 2 பொருளாதார மத்திய நிலையங்கள் அமைப்பது நல்ல ஒரு முறையாக இருக்காதென்று நாங்கள் கருதுகிறோம். மாங்குளத்தில் கடலுணவுக்கான மத்திய நிலையமும் வவுனியாவில் மரக்கரைகளுக்கான மத்திய நிலையமும் அமைப்பதன் மூலம் நிதி சீர்கேடு ஏற்படும் என்பது எங்களுடைய கருத்து. ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்ட இடமாக கருதப்படக்கூடிய மாங்குளம் அல்லது ஓமந்தை போன்ற ஒரு இடத்தில் ஒரே சேர்ந்த மத்திய நிலையமாக அமைப்பது இந்த வடமாகாணத்திற்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு விடயமாக அமையும். இன்னும் 5 நாட்களில் ஆரம்பமாக உள்ள ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடரை ஏந்திய பயணம் இன்று மாத்தறை நகரை அடைந்தது. நம்பிக்கையின் சுடரை ஏந்திய பயணத்தின் 18வது நாள் தங்காலையில் ஆரம்பமாகியது. கந்தரையை அழித்த பயணத்துக்கு அங்கிருந்த மீனவர்களினால் விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டது. நம்பிக்கையின் சுடரை கடலினூடாக தேவேந்திரபுரைக்கு கொண்டு செல்வதற்கு மீனவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.